இந்த மாவேலி வேஷம் போட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இங்கே 40 வருஷமாக நான் இங்கே வேலை செய்கிறோம். இந்த ஸ்கைபாக்கில் இந்த ப்ரோக்ராம் போட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இனியும் வருஷம் நிறைய ப்ரோக்ராம் வரட்டும்னு நான் நன்றி சொல்கிறேன். ஊரில் நான் 18 வருஷம் தான் ஊர்ந்து வந்தோம். அப்போ அங்கே என்ன தெரியுமா, அங்கே நிறைய பூவெல்லாம் போட்டு பாயசம் வெளில வச்சு புது ட்ரெஸ்ஸு போட்டு சந்தோஷமாக கொண்டாடுவோம். மாவேலி அப்போ மாவேலி எல்லாம் கிடையாது. நான் இங்கே சென்னையில் வந்ததுக்கப்புறம் தான் மாவேலி வந்தது. அப்புறம் ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள் பொறுப்புக்காக இங்கே வந்தோம். அப்போ இதுக்கப்புறம் தெரியுமா இங்கே அப்படி பல ஸ்டேஜில் போய் அப்புறம் நிறைய மாவேலி வேஷம்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் ட்ராமா அப்புறம் மிமிக்ரி அதெல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆச்சு. இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு 8 வருஷம் ஆச்சு. இப்போ இது 5வது மகாபலி. அப்படியே குடும்பத்தை அப்படியே ஓடுது. அப்படி சந்தோஷம் எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும். யாரும் போதையில் அடிமைப்படக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும். குடி எல்லாம் நிறுத்திடுங்க. சந்தோஷமாக இருக்கணும். போதை வரதுக்கு அடியப்படாதுங்க. அவ்வளோதான் சொல்ல வேண்டியிருக்கு. கேரளாவில் எப்படி ஓணம் செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி சென்னையிலேயும் நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம். சென்னையில் செப்டம்பர் வரைக்கும் நாங்கள் ஓணம் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ கேரளாவில் நாங்கள் மிஸ் பண்ணுற ஃபீலே எங்களுக்கு வராது. ஸோ தேங்க்யூ பீப்புள். இங்கே தமிழ்நாடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம் எல்லாருக்குமே. ஏன்னா இப்போ ஆஃபீஸு காலேஜு ஸ்கூல்ஸில் கூட இப்போ ஓணம் நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தமிழ்நாடு பீப்புள் எல்லாருக்குமே. தேங்க்யூ. இந்த சென்னை ரொம்ப மிகப்பெரிய ஓணா செலிப்ரேஷன் தான் இங்கே நடந்துக்கிறாங்க. எல்லோரும் கலந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எல்லா வருஷமும் இருக்கு. எல்லா வருஷமும் இங்கே மெகா ஓணத்தோட பெரிய அட்ராக்ஷன் சொன்னா இந்த திருவாதிரைகளி ஒரு 50 பேர் நின்று கேரளா ட்ரெஸ்ஸில் போடும்போது நல்ல அழகா இருக்கும். அதுதான் முக்கியமா. அப்புறம் மோகினியாட்டம் கேரளா டான்ஸ் ஃபெஸ்டிவல் அது பண்றாங்க. நேத்தியும் முந்தா நேத்துமா இந்த நாடன் பாட்டு பிரசன்டேஷன்ஸ், தெய்யம், கதகளி அந்த மாதிரி பிரசன்டேஷன்ஸ் இருந்தது. 5 நாள் இந்த 22ஆம் தேதி தொடங்கி நாளைக்கு தான் ஓணம். 26ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த செலிப்ரேஷன் இங்கே நடக்குது. இது வருஷக்கணக்கா கேரளா பீப்புள் அவரோட கம்யூனிட்டிக்குள்ள மட்டும்தான் இந்த செலிப்ரேஷன் நடத்திட்டு இருந்தாங்க. பட் நாங்க போன 2 இயர்ஸ் இங்க பண்றது எதுக்குன்னா, நம்ம தமிழ் சகோதரர் கூட எப்படி ஓணம் பண்றாங்க என்ற ஒரு மெசேஜ் போனோம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்கும் எல்லா லாங்குவேஜ் பீப்புளுக்கு தான் இந்த மாதிரி இங்கே ஓணம் செலிப்ரேஷன் பண்றாங்க. இப்போ 2 வருஷம் ஆச்சு. வரும் வருஷங்களிலும் நாங்க கண்டினியூஸா இது பண்ணுவாங்க. எங்க மிக அருமையாக கைகொட்டி களி, திருவாதிரை சொல்லுவாங்க. பூக்குளம் மெயினாக கேரளாவோட இது காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிற இடத்துல இந்த திருவோணம், அது தமிழில் ஆவணி மாதம், மலையாளத்தில் சிங்க மாதம் திருவோணம். இந்த 10 நாள் ஃபெஸ்டிவலு ஆல் ஓவர் த வேர்ல்டு கொண்டாடின்னு இருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் தான் ரொம்ப இடத்துல எங்கே பார்த்தாலும் இந்த ஓணம் ஃபங்க்ஷன் நடத்தின்னு இருக்காங்க. இது ஆக்சுவலாக மகாபலி சக்கரவர்த்தி நல்ல ஒரு ஆட்சி அளித்தாது. அப்போது அவர் யார் எதை கேட்டாலும் கொடுப்பாருன்னு சொல்லி என்ன நம்மெல்லாம் தேவன்மாரெல்லாம் சேர்ந்து பகவான் மகாவிஷ்ணுவோட சொல்லும்போது மகாவிஷ்ணு ஒரு அவதாரம் எடுத்து வாமன அவதாரம் இன்னி தான் பிறந்தார். மகாபலி சக்கரவர்த்தியை போய் கேட்குறாங்க 3 அடி மண். அது 3 அடி மண்ணுக்கு முதலடியே ஃபுல்லாக பூமியை அளந்துட்டாங்க. 2வது அடி பாதாளம், 3வது அடி எங்கன்னு புரிஞ்சு போச்சு அவருக்கு. தலையை குனிஞ்சு இந்த மகாபலி தலையில் இந்த வாமனாவதாரர் ஒரு பிராமண குட்டி மாதிரி குழந்தை மாதிரி தலையில் கால் வைக்கிறார். அப்போ அவர் மக்களை எல்லா வருஷமும் சந்திக்கணும் ஒரு வேண்டுதலாக தான் வச்சு இது கேரளா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலாக இந்த ஓணம் பண்டிகை மிக அருமையாக நடக்குது. ஓணம் சத்யா, ஓணம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புது, எந்த மதம் எந்த ஜாதி யாராக இருந்தாலும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கேரளைட்ஸு எல்லாம் செய்கிறோம். அதை குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் சகோதரர்களோடு நம்ம சேர்ந்து செய்யணுன்ட்டு இந்த விழாவை இங்கே நடத்தியிருக்கோம். நன்றி.